ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோவிலை பற்றி சொல்கிறேன். இந்த கோவில் மட்டுமல்ல, இந்த கோவிலில் நடக்கிற ஒரு அதிசயமான ஒரு சடங்கு முறைன்னு சொல்லலாம். அந்த முறையை பற்றியும் நம்ம ஒரு பார்வையிடலாம். திருச்சியில் குளுமாயம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அது மொத்தம் 2 கோவில் இருக்குது. ஒன்று குளுமாயம்மன் இருக்கிறது ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு ஆலமரம் பக்கத்துலேயே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி, ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு டேம் மாதிரி. அந்த இடத்துல இருந்து தண்ணீர் வரும். ரொம்ப குளுமையான ஒரு இடத்துல இந்த குளுமாயம்மன் இருப்பாள். இந்த குளுமாயம்மனுக்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. ஆனாலும் இந்த இடமே குளுமை நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கும். இந்த இடத்துக்கு புத்தூரில் மந்தன்னு சொல்லுவாங்க. அங்கேயுமே இந்த அம்பாள் வந்து போவாள். அது அவருடைய தாய் வீடு மாதிரி. இந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல ஒரு 4 நாள் 3 நாளைக்கு ஒரு விசேஷம் நடக்கும். அந்த ஊர் திருவிழா அவ்வளவு ஜகஜோதியாக நடக்கும். இந்த கோயிலில் என்ன விசேஷம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான அல்லது 1000 நெருங்கிய 1000 தாண்டிய ஆடுகளை அன்னைக்கு ஒரே நாளில் பலியிடுவாங்க. பலியிடுறது மட்டுமல்ல, அந்த கோயிலில் மருளாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வச்சுருப்பாங்க. இந்த மருளாளி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை. இப்போது ஒரே ஆள் தான் அந்த கோயிலில் மருளாளியாக இருக்க முடியும். இப்போது ஒருத்தர் அவருடைய காலம் முடிஞ்சது அப்படின்னா, மீண்டும் அந்த இறைவனால் யார் அடையாளம் காட்டப்படுறாங்களோ அவங்க தான் மருளாளியாக மீண்டும் நியமிக்கப்படுவார்கள். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஒரு 2வதோ 3வதோ நபர் தான் இப்போ மருளாளியாக இருக்கிறார். இவர் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு டெஸ்ட்டுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு அருவாளோ ஏதாவது ஒரு பொருளோ, இறை சம்பந்தப்பட்ட ஏதோ பொருளோ அந்த கிராமத்தில் இருக்க யார் வீட்டில் வேணாலும் ஒளிச்சு வைப்பாங்க. அந்த ஒளிச்சு வச்சதை இந்த சம்பந்தப்பட்ட நபர் போய் சரியாக எடுக்கணும். எடுத்ததோட கடைசியாக இன்னொரு ப்ராசஸும் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டது தான். கடைசியாக ஒரு அருவாள் எடுத்து கொண்டு பெரிய அருவாள் அதை தரையில் வானம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே ஏறி அவங்க நடனம் ஆடுவாங்க, அல்லது நிற்பாங்க, அல்லது அருள் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த மருளாளியை பார்த்தா பயந்துக்குவோம். எதுக்கு பயந்துக்கிறோம் அப்படின்னா, இவங்க இந்த ஆடு காவு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த இறைவனே அந்த உடலில் அந்த ஆடுனுடைய ரத்தத்தை பிரசாதமாக அவங்க எடுத்துக்கிறதாக ஐதீகம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கும். நாங்கள் சின்ன வயதில் அதெல்லாம் பார்க்க பயந்துக்குவோம். அந்த மாதிரியான ஒரு மருளாளி ரொம்ப சக்தி நிரம்பிய ஒரு நபராக அந்த ஊரில் அந்த கிராம மக்களால் அறியப்பட்டுருக்கிறார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுக்கு கிரகங்களாக பார்த்தா சனியும் சந்திரனும் இந்த கோயிலுக்கு மிக முக்கியமான ஒரு கிரகமாக வரும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம், சினிமா துறையில் இருக்கவங்க போகலான்னு சொல்லியிருக்கிறேன். மீடியாவில் உள்ளவங்க போகலாம். இதய கோளாறு உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம். இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருக்குது, பேரலிசிஸ் அட்டாக் வந்திருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள் உள்ளவங்களும் இந்த கோவிலுக்கு போகலாம். இன்னும் அச்சுத்துறை, ஊடகத்துறை, இந்த ஊடகத்துறையில் உள்ளவங்க போகலாம். விவசாயத்தில் வருமானமே இல்லைங்க. விவசாயம் போட்டாலும் அதில் வர்ற லாபம் நமக்கு சிக்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கண்கண்ட ஒரு தெய்வம் இந்த குளுமாயம்மன். நீங்கள் அந்த குளுமாயம்மன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு நேர்த்தி கடனாக விளைஞ்சு லாபத்தோடு வரும் பொழுது உனக்கு இது செய்கிறேன்னு உங்களுடைய பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. இந்த சனியும் சந்திரனும் உங்களுக்கு விவசாயத்தை செழிக்க வைக்கும், உங்களுக்கு வியாபாரத்தை வளர்த்து கொடுக்கும். பணம் புழங்கக்கூடிய இடங்கள் எதுவெல்லாம் இருக்குதோ அதை இந்த இறைவன் உங்களுக்கு வளப்படுத்தி கொடுக்கும். விவசாயன்றது பணத்தின் அடிப்படையில் தான் ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அதை ஒரு தனி கேட்டகரி ஆக்கிட்டோம். அதை செய்கிறவங்க ரொம்ப புனிதத்துக்குரியவங்கன்ற மாதிரி மட்டும் வச்சு சாமி மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு விட்டுறோமே தவிர, ஆனால் அவங்களுக்கு நம்ம எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள்ன்றதுனால தான் அதை எடுக்கிறதுக்கு வெள்ளைக்காரன் இங்கே வந்துட்டு போனான். இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த கோவிலில் அந்த தன்மைகள் சிறப்பாக இருக்குது. இங்கே திரைத்துறையில் ரொம்ப நாளாக சாதிக்க முடியாமல் இருக்கீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவசியம் கொடுக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது என்னென்னா, நான் திருச்சி போயிருக்கும்போது என்னுடைய நண்பர் குடும்பமும் எங்களோட அந்த கோயிலுக்கு வந்தாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்து சென்னைக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்போது நாங்கள் அந்த கோவிலுக்கு போகிறோம். அவங்களுக்கு அந்த கோவிலெல்லாம் சுற்றி காட்டிட்டு நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். ஏதோ வாரத்தின் ஒரு கிழமையோ 2 கிழமையோ அந்த மருளாளி அங்கே வாக்கு சொல்கிறார், அருள் சொல்கிறார்.
அப்போது முன்னாடி உள்ள குடும்பத்துக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன மார்க் வேணும், என்ன இவன் படிக்க மாட்டானா, இவனை படிக்க வைக்கவா அப்படின்னு சொல்லி என்னவோ சொல்கிறாரு. சொல்லிவிட்டு விபூதி நிறைய அள்ளி கையில் கொடுத்து இதை தினம் வைக்க சொல்லு, எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா, சார் அவன் பாஸ் ஆனால் போதும் சாமிங்கிறாங்க. உடனே நான் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறேன், நீ இதை மட்டும் தினம் வை அப்படின்னோடனே, என் கூட வந்த குடும்பத்தில் என் நண்பருடைய மனைவிக்கு வந்து அவர் கணவரை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அவங்க, எங்க நம்ம பையனுக்கும் கேட்கலாங்க, நம்ம பையன் 12th வந்துட்டானே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட திரும்பி கேட்குறாங்க, எங்கள் பையனுக்கும் கேட்கலாமான்னு, கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னார், இது மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கிறான் அப்படின்னு. எவ்வளோ மார்க் எடுக்கிறான்னு கேட்டேன். ஒரு 45% மார்க் எடுக்கிறான், அவன் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவான்னு பயமாக வேறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவன் பையன் அப்படிலாம் ஃபெயில் ஆக மாட்டான், எவ்வளோ மார்க் வேணும்னு மட்டும் கேளு அப்படின்னோடனே, என் நண்பர் வந்து ஒரு 50-60ன்னு கேட்க வர்றாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, 80% வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் திருநீரை கையில் முழுசாக அள்ளிக்கிட்டு, இங்கே பாரு உங்கள் பையன் 80க்கு மேலே எடுப்பான், இதை தினம் வச்சு விட்டுட்டு வா, அவன் வச்சு விட்டுட்டு அவன் நல்ல மார்க் எடுத்தோன்னே வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவங்க வெளியே வரும்போது அவங்க கணவர் அவர் திட்டிகிட்டே வரார். அவன் பாஸ் ஆனால் போகிறோம், ஒரு 50-60 கேட்க மாட்டியா, அது என்ன எடுக்காத ஒரு 80 கேட்குற அப்படின்னோன்னே, அதெல்லாம் கேட்குறோம், கேட்டு வைப்போமே அப்படின்னு சொன்னாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்துட்டார். நாங்களும் சென்னை வந்து சேர்ந்துட்டோம். சென்னை வந்து சேர்ந்து பரீட்சை அந்த பையனுக்கு துவங்குறதுக்கு 15-20 நாள் தான் இருக்குது. இவங்களும் தினமும் அந்த விபூதி இட்டுட்டு இவனை படிக்க வச்சா, ஆனால் ஒரு சின்ன மாற்றத்தை அவங்க குடும்பம் பார்த்ததாக என்கிட்ட பின்னாடி சொன்னாங்க. அது வரைக்கும் புத்தகத்தை தொடாதவன் இரவு 10-11 மணி வரைக்கும் படிச்சுட்டு மீண்டும் அவனே ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து படிக்கிறானாம். நடுவில் தூக்கம் வந்து அரை நேரம் தூங்கிறானாம். இந்த 10-15 நாள் உழைப்பு தான் அவனுடைய உழைப்பு. பரீட்சை தொடங்கிருச்சு. அது பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு, இப்போ அவங்கள விட நான் ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகிட்டேன். இவன் எவ்வளோ மார்க்கு தான் எடுப்பான், 50-60 எடுப்பானா, 80 எடுப்பானா அப்படின்னு. கடைசியில் மார்க் வந்தது 87% எடுத்திருந்தான் அந்த பையன். உண்மையிலே எனக்கே ரொம்ப மயிர் கூச்சரி ஆகிடுச்சு. என்னது, ஒரு கோயிலில் போய் கேட்டோம், அவர் வந்து இந்த மரலாளி இப்படி சொல்லி கொடுத்தாரு. உண்மையாகவே நான் சந்தேகப்பட்டேன், 80% மேலே எப்படி எடுப்பான், அவங்க அப்பா 40-45ங்கிறாரு, எப்படி எடுப்பான் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது 87% அந்த பையன் மார்க் எடுத்ததை நினச்சி ரொம்ப நானே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். அந்த பையனுக்கு நானுமே ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் மட்டுமில்லை, அங்கே உள்ள ஒவ்வொன்றுமே மகிமை வாய்ந்தது. அந்த இடம் ஆலமரத்தடி உங்களுடைய மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு சூழலை கொடுக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போங்க. திருச்சி வாழ் மக்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி நினச்சாவது போகலாம். அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான கோயில். உங்களுக்கு மனநலம் சரியில்லை, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வேண்டிய சூழலாக இருந்தாலும் சரி, இந்த மனசெல்லாம் அமைதிப்படுத்துறது இந்த சனியின் சந்திரன்ற கோயில் தான். அது இந்த குளுமாயம்மன் கோயில் தான். இதுபோல் நிறைய கோவில்கள், நிறைய அதிசயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.